Hi student, this is Silamba Max Tuition 11th standard example 8.2. If A vector and B vector are vectors represented by two adjacent sides of a regular hexagon, then find the vectors represented by other sides ன்னு கேட்டிருக்காங்க. See தமிழ்ல ஓர் ஒழுங்கு அருங்கோணத்தின் இரண்டு அடுத்தடுத்த பக்கங்கள் A வெக்டர் மற்றும் B வெக்டராக இருந்தால் பிற பக்கங்களை குறிக்கும் வெக்டர்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சி ஹெக்ஸாகன்னா நமக்கு டோட்டலாக ஒரு 6 சைட்ஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட் பார்ட் இந்த வெர்டிசஸ்க்கு நேம் கொடுத்துட்றேன். ஸோ ஏ, இங்கே பி, சி, டி, இ, எஃப். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட் நான் கிவனாக காப்பி பண்ணிடுறேன். சி சொல்யூஷன், லெட் ஏ, பி, சி, டி, இ and F be the vertices of a regular hexagon எழுதிக்கலாம். ஓகே, இங்கே adjacent sidesக்கான vectors கொடுத்துருக்காங்க. எனிவே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏபி சைடுக்கான வெக்டரை ஏ வெக்டர்னும் பிசி சைடுக்கான வெக்டரை பி வெக்டர்னு டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை இங்கே காப்பி பண்ணிடுறேன். லெட் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அண்ட் பிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர். ஓகே, ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கேஸ் எடுத்துக்கிறேன். சி ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 என்னன்னு பார்த்தோன்னா இங்கே பேரலல் லைன்ஸ் இருக்கிறத டிஃபைன் பண்ணுறேன். ஏபிக்கு சி இந்த ஏபின்றது இந்த லைனுக்கான பேரலல் பார்த்தோன்னா டிஇ. எனிவே ஏபி டிஇ அண்ட் இந்த சிஎஃப்புமே இதுக்கு பேரலல் தான். ஸோ அண்ட் சிஎஃப் பி த parallel lines. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த பிசிக்கு இந்த இஎஃப்ன்றது பேரலல். ஸோ ஃபஸ்ட் இங்கே பிசி இஎஃப் அண்ட் இந்த ஏடின்றது இதுக்கு பேரலாக தான் இருக்குது. அண்ட் ஏடி பி த parallel lines of a regular hexagon. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் பாருங்கள், இந்த ஏடிக்கான லென்த் மாதிரி இந்த சிஎஃப்ன்றது வந்து 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 5 மீட்டர்னா இது 10 மீட்டராக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை நான் இப்போ காப்பி பண்ணுறேன். எனிவே இதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது the length of CF is twice the length of AB. இப்போ இந்த ஏபிக்கான லென்த் மாதிரி 2 டைம்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ இந்த பிசிக்கான லென்த், the length of AD is twice the length of BC. இப்போ AD மாதிரி இங்கே CF வந்து இங்கே CFக்கான லென்த் வந்து AD மாதிரி 2 டைம்ஸ். அதே மாதிரி இந்த ADக்கான லென்த் வந்து BC மாதிரி 2 டைம்ஸ். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். அப்சர்வ் ஒன் செக் த டயக்ராம். இங்கே இதுக்கான டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே A to B, B to C, C to D, D to E, E to F, F to A அண்ட் இங்கே C to F இப்படி இருக்குது. அண்ட் ஒன் மோர், இங்கே நான் ஒரு லைன் ஜாயினிங் பண்ணிக்கிறேன். சி தட் இஸ் A to இங்கே C எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே A to Cனா லைக் இந்த மாதிரி. அண்ட் அடுத்து A to D ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கான டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. சி இங்கே 2 வெக்டர்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னா அது பாசிட்டிவ்லி வேல்யூஸ் இருக்கும். இப்போது இந்த ஏபி வெக்டருக்கான சைட் பார்த்தோம்னா ஏ வெக்டர்னு இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை நான் காப்பி பண்ணுறேன்.
see இங்கே ஏபி வெக்டார் வந்து ஏ வெக்டார்ன்றது நமக்கு கிளியராக இருக்குது. இந்த டிஇ வெக்டார் பாருங்கள் ஏ வெக்டாருக்கான ஆப்போசிட் சைனில் இருக்குது. எனிவே இங்கே டிஇ வெக்டார்ன்றது மைனஸ் ஏபி வெக்டார்ன்றது நமக்கு கிளியர், பிகாஸ் இந்த ஏபி வெக்டாருக்கான ஆப்போசிட் சைன். எனிவே மைனஸ் இதை ஏ வெக்டார்னு சொல்லிடலாம். ஃபைனலி டிஇ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ வெக்டார். ஓகே, அண்ட் ஒன் மோர், இங்கே பிசி வெக்டருக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் சைடு இந்த இஎஃப் வெக்டர் ஆப்போசிட் சைனில் இருக்குது. ஓகே, எனிவே இங்கே பிசி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர்னா இங்கே இஎஃப் வெக்டர்ன்றது மைனஸ் பிசி வெக்டர்னு மீனிங். எனிவே மைனஸ் பி வெக்டர் இஸ் சிஎஃப் வெக்டருக்கான டைரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எனிவே ஃபஸ்ட்டு டிஇ வெக்டர் இங்கே மைனஸ் ஏ வெக்டர்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே பிசி வெக்டருக்கான வேல்யூ மைனஸ் பி வெக்டர்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு லெஃப்ட் அவுட் இங்கே சிடி வெக்டர் இருக்குது. ஸோ இந்த சிடி வெக்டரை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஏசி வெக்டரை ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ நமக்கு சம் ஆஃப் ட்ரையாங்கிள் ரூல் இருக்குது. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இதில் நமக்கு ஏசி வெக்டார் வேணும்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு மீனிங். ஓகே, இது ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். எனிவே இதில் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இப்போது ஏசி வெக்டருக்கான வேல்யூ நமக்கு தெரியாது. ஏபி வெக்டருக்கான வேல்யூ ஏ வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டருக்கான வேல்யூ பி வெக்டர். ஸோ ஏசி வெக்டர்ன்றது நம்ம ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர்ன்றதை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, சி ஒன்ஸ் அகேன் அப்சர்வ் த டயக்ராம். இந்த வேல்யூ தான் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். இப்போ நமக்கு சிடி வெக்டருக்கான வேல்யூ நீடு. சி இப்போது இந்த ஏடிக்கான வேல்யூ வேணும். we know that இந்த பிசி சைட் மாதிரி இந்த ஏடின்றது 2 டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ இந்த கண்டிஷன் எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிசி வெக்டர்ன்றது நமக்கு கிளியர். எனிவே ஏடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிசி வெக்டருக்கான வேல்யூ பாருங்கள் பி வெக்டர். ஓகே, இப்போ ஏடி வெக்டருக்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதையும் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஏடி இஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பி வெக்டர். இப்போ நமக்கு சிடிக்கான வேல்யூ நீடு. நான் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்தேன்னா எனக்கு ஏசிக்கான வேல்யூவும் ஏடிக்கான வேல்யூவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் சிடிக்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் மறுபடியும் நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் ஏடிக்கான வேல்யூ வேணும் அப்படின்னா ஏசி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர். ஸோ ஏடி வெக்டருக்கான வேல்யூ 2b வெக்டர் நமக்கு தெரியும். ஏசி வெக்டருக்கான வேல்யூ பாருங்கள் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சிடி வெக்டர் தான் நமக்கு ரெக்வயர். ஸோ நான் இந்த 2 டேர்ம்ஸை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போது சிடி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2b வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர்னு கிடைக்கும். இப்போது 2 வெக்டர் இங்கே மைனஸ் பி வெக்டர்னா ஜஸ்ட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இதுதான் சிடி வெக்டருக்கான வேல்யூ. ஓகே, ஸோ இதை நாங்கள் ரைட் பண்ணிடுறேன். இங்கே பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது நமக்கு லெஃப்ட் அவுட் இந்த எஃப்ஏ வெக்டர் இருக்குது. இப்போ இந்த சிடி வெக்டருக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இந்த எஃப்ஏ வெக்டர். we know that FA vector is equal to minus CD வெக்டர்ன்றது நமக்கு கிளியராக தெரியும். see ஒன் செகண்ட் மறுபடியும் நான் டயக்ராம் ஷோ பண்ணுறேன். CD வெக்டருக்கான ஆப்போசிட் டைரக்ஷன் தான் FA வெக்டர். ஓகே, ஸோ அதனால தான் நான் இங்கே FA வெக்டரை மைனஸ் CD வெக்டர்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த CD வெக்டருக்கான வேல்யூஸ் ஆல்ரெடி வி காட் B வெக்டர் மைனஸ் A வெக்டர். ஓகே, ஸோ இப்போ மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போது இது மைனஸ் B வெக்டர் ப்ளஸ் A வெக்டர்னு கிடைக்கும். ஃபைனலி வி கெட் A வெக்டர் மைனஸ் B வெக்டர். ஸோ இதே கிவன் ஜஸ்ட்டு 2 சைட்ஸ்க்கான வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டுக்கு நமக்கு 6 சைட்ஸ்க்கான வேல்யூ ரெக்யூர். நம்ம ரிமைனிங் 4 சைட்ஸ்க்கான வேல்யூவை இதிலேருந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு AB வெக்டருக்கான வேல்யூ A வெக்டர், BC வெக்டருக்கான வேல்யூ B வெக்டர், CD வெக்டருக்கான வேல்யூ B வெக்டர் மைனஸ் A வெக்டர், அடுத்து DEக்கான வேல்யூ வந்து மைனஸ் A வெக்டர்,
EFக்கான வேல்யூ மைனஸ் பி வெக்டர், FAக்கான வேல்யூ A வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஓகே, ஸோ டோட்டலாக 6 சைட்ஸ்க்கான வெக்டர்ஸ் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.